நான் இரவு நேரத்தில் அந்த தப்பான பழக்கத்தை செய்தேன். என்னால் விட முடியல. ஓப்பனாக பேசிய சுனைனா. கடந்த 2008ஆம் ஆண்டு நகுல் நடிப்பில் வெளியான காதலில் விழுந்தேன் என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் நடிகை சுனைனா. அதன் பின்னர் மாசிலாமணி, யாதுமாகி, வம்சம், நீர்ப்பறவை, தெறி, சமர், சில்லுக்கருப்பட்டி, லத்தி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக இவர் நடிப்பில் ரெஜினா என்ற படம் வெளியானது. அந்த படத்தில் சுனைனா கவர்ச்சியாக நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய சுனைனா பல விஷயங்களுக்கு பகிர்ந்துள்ளார். அதில் அவர், எனக்கு சிறு வயதிலிருந்து சமைக்க பிடிக்கும், திரைத்துறையில் வராமல் இருந்திருந்தால் செஃப்பாக ஆகியிருப்பேன், பள்ளியில் படிக்கும்போதே நடிகையாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் பல தவறுகள் செய்திருக்கிறேன். அதில் ஒன்று, நான் இரவு நேரத்தில் அதிகம் மொபைல் மற்றும் லேப்டாப் பயன்படுத்தி கொண்டிருப்பது, மேலும் டீ காஃபி குடிப்பது என்று ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் குறைக்க நினைக்கிறேன். ஆனால் இந்த கெட்ட பழக்கத்தை விட முடியவில்லை என்று கூறியுள்ளார். இது நிறைய பேருக்கு இருக்கிற காமனான ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லேப்டாப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நைட் நேரத்தில் தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், வெப் சீரிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாவில் நோண்டுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போடுறதுலேருந்து எல்லா விஷயமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் டீ, காஃபி, எந்த இதெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சுருக்காங்க. நைட் நேரத்தில் நிறைய பேர் தூங்காமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்களோட உடம்பு கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண், அவங்களோட மொத்த பாடி பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வருது. பட் சுனைனா சொல்கிறாங்கன்னா, அவங்களே இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதை நம்மளுமே திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து போகிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டுன்னு சொல்லி ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிறதுனாலேயே நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு அவங்களோட வேலையை பெட்டராக பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, அந்த இது பெட்டராக அவங்களோட உடம்பும் நல்லாயிருக்கும், அவங்களோட மனசும் நல்லாயிருக்கும், அவங்களோட நெக்ஸ்ட் ஒர்க் எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கும். இந்த ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.